அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் பார்க்கும்போது. ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னர், ஒரு திரும்பத்த ஒரு கபாய் ஃபில்ம் மாதிரி ஒரு லுக்கு, சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கங்க்ராட்ஸ் டு த மியூசிக் டைரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. டைரக்டர் ஏகே ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் பண்ணியிருப்பார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பார்க்குற விஷுவல்ஸ் நல்லா இருந்தது. ஹீரோ துருவா டெஃபினட்டாக வந்து ஒரு ஆந்திராவில் விஜய் தேவரகொண்டான்னு ஒரு புயல் வந்த மாதிரி இந்த படத்தில் நீங்கள் வந்து ஜெயிக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் வாண்டட் இப்போதைக்கு ஹீரோஸ் தான். சின்ன படங்களும் நடுத்தர படங்கள் எடுக்கிறவங்களெல்லாம் எங்களுக்கு ஹீரோஸ் கிடைக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் ஜெயிச்சா நிறைய ப்ரொடியூசருக்கு சந்தோஷம். அவர் சாங் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஷாக்காச்சுன்னா இந்துஜா மாதிரியே இருக்குது, ஐட்டம் சாங் ஆட வந்துட்டாங்களேன்னு ஒரு ஷாக் ஆச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சு சரி பரவாயில்ல, படமே ஹீரோயின் தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு தமிழ் பொண்ணு நல்லா வந்துட்டுருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு மைக்கில் வந்து வணக்கம்னு சொல்கிறதே ரொம்ப நல்லாயிருக்கு. படம் எல்லா விதத்துலையுமே அதில் சாரா அதுக்கப்புறம் நடித்தவங்கெல்லாம் ரொம்ப நல்ல டீம். மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி நான் சமீபத்தில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒன்று போயிருந்தேன். அதில் ஒரு 7 படம் பார்த்தேன். அதில் ஒரே ஒரு படம் தான் நல்லா இருந்தது. அதில் நடித்தவர் இங்கே வந்து இந்த படத்தில் ஒரு சீனில் பார்த்தேன். தம்பி அங்கே இருக்கார், நீங்கள் நடிச்சிருக்கீங்களா அதில்? வாங்க அப்படி. அந்த ஷார்ட் ஃபிலிமில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார், ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணார் அவருடைய பர்ஃபார்மன்ஸு. அதுவும் அவர் பேசினாருன்னா அப்படி பக்கவாக விஜய் சேதுபதிக்கு மிமிக்ரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது, வாய்ஸ் ரொம்ப சூட் பண்ண உட்காரேன். ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக படம். இந்த படத்தில் எவ்வளோ பெரிய ரோல்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன் நிச்சயமாக நல்லா வருவார் அவர். ஒன்றாவது ஒண்டர்ஃபுல் ஆக்டர் நான் பார்த்தது. அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் மேடையில் ஒரு அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ ஹோல் ஃபில்ம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லுக் இருக்குது. டெஃபினட்டாக இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான வரவேற்பை பெறும். ஒரு நல்ல ஓப்பனிங் இந்த படத்தோட ட்ரெய்லர் க்ரியேட் பண்ணணும்னு நிச்சயமாக எனக்கு தோணுது. ஸோ டெஃபினட்டாக வந்து லிப்ரா ரவி இந்த படத்தை சீரியஸாக கன்சிடர் பண்ணி உங்களுடைய அடுத்த ரிலீஸ் சார்ட்டில் அதை வச்சுக்கலாம். அந்த வகையில் இந்த வாழ்த்துக்கள். மற்றோட என்னுடைய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் உங்களுடைய நன்றி, உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய அன்பு எல்லாத்துக்கும் நாங்கள் திருப்பியும் தயாரிப்பாளர் சங்கத்தின் ஆலோசனைகள் சார் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் சமீபத்தில் பேசப்பட்ட விஷயங்களில் ஒரே ஒரு விஷயம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு கொஞ்சம் செய்தி வேறு மாதிரி போயிட்டுருக்கு. தயாரிப்பாளர்கள்லாம் விமர்சனத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று மாதிரி நிறைய பேர் எனக்கே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நிறையா உங்களுக்கும் இதில் நியூஸில் யூடியூப்பில் வந்துட்டுருக்கு. நான் விமர்சனத்துக்கு எதிரானவர்களே இல்லை. நீங்கள் எல்லோரும் இத்தனை வருஷம் அங்ககாரன்லேருந்து அத்தனை பேரும் விமர்சனம் எழுதுகிறாங்க, எல்லா பிரிண்ட் மீடியாவிலும் எழுதுகிறாங்க. ஒரு நாளும் எந்த எதிர்ப்பையும் நம்ம தெரிவித்ததில்லை. தரக்குறைவான விமர்சனங்களை மட்டும்தான் நம்ம எதிர்க்கிறோம். ஒருமையில் பேசுவது, அந்த மாதிரி விமர்சனங்கள், தப்பாக பேசுகிறது, இவனுங்களாம் என்ன படம் எடுக்கிறானுங்க, இதெல்லாம் ஒரு கதை, அப்படி அந்த மாதிரி வந்து ஒரு கேவலமான வார்த்தைகள் பயன்படுத்துறது தான் வேணாம். ஏன்னா வெற்றி தோல்வி என்பது நம்ம கையில் இல்லை. தரமான படம் என்று நீங்கள் விமர்சிக்கப்பட்ட படமும் ஓடாமல் இருந்திருக்கு, நீங்கள் மோசமான படம்னு சொன்ன படம் ஓடியும் இருக்குது. அதனால் மக்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது, அது ஒரு மாதிரி ஓடிட்டுருக்கும் படம். அதனால் அந்த தரம் தாழாமல் விமர்சனம் செய்ய வேண்டும் மட்டும்தான் எங்களோட கோரிக்கை. இப்போவும் திருத்திங்க, விமர்சனம் செய்யலாம், தரக்குறைவான விமர்சனம் வேண்டாம். பிரிண்ட் மீடியாவில் என்ன ஒரு நாகரிகம் காப்பாற்றப்படுகிறது விமர்சனத்தில், அதையே விஷுவல் மீடியாலையும் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக பாராட்டுவோம். எந்த விமர்சனத்தையும் நம்ம எதிர்க்கலை. இதை மீண்டும் உங்கள் எல்லோரும் முன்னாடி பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து சினிமான்றதுனால மட்டும்தான் இவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. டி நகரில் போய் ஒரு கடை வாசல் நின்று இந்த கடையில் சட்டை எடுத்தனால அந்த கடைக்குள்ளே போகாதுன்னு மைக்கு வச்சு சொல்லி பாருங்கள். நீங்கள் என்ன கலர் சட்டை வேணால் போட்டு சொல்லுங்கள், கிழிச்சிருவாங்க மொத்தமாக. அப்படி ஒரு பொருளை போய் பேச முடியாது. நீங்கள் வந்து படத்தை விமர்சனம் பண்ணலாம், தேட்டருக்குள்ளே போகாதீங்க நீங்கள் சொல்லவே கூடாது. ஒரு ஹோட்டல் வாசலில் போய் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட இந்த மைக்கு வச்சு சொல்லி பாருங்கள். அதனால் சினிமாவை அவ்வளோ வந்து யாருமே கேட்குற காலம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு ஜந்துமானதை எடுத்துக்கூடாது. நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள், நிறை குறைகளை பாராட்டுங்க, ஒரு தரமாக சொல்லுங்கள். ஆடியன்ஸையும் படம் பார்த்து அவங்களையும் முடிவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு கேப் கொடுங்க எல்லாத்துக்கும். ஏன்னா எல்லா படமே முதல் நாள் ஜெயிக்கிறதில்ல, முதல் ஷோவில் ஜெயிக்கிறதில்ல. அதுக்கு 2 நாள் 3 நாள் வேணும். மவுத் டாக் வரணும், ஆடியன்ஸ் வரணும், படம் ஓடணும். அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. ஏன்னா விமர்சனங்களால் ஓடுன படங்கள் நிறையா இருக்குது, ஓடாத படங்கள் அதை விட அதிகமாக இருக்குது. அதனால தான் உங்களுடைய விமர்சனங்கள் மற்றவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது. வாரம் 4 பேரை திட்டி சாவடிச்சுட்டு நம்ம பிழைக்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிழைக்கவே முடியாது. இதை குறிப்பாக செய்கிற ஒரு 4 பேருக்காக தான் அதை பேசிகிட்டு இருக்கேன். அந்த 4 பேரும் திருந்தலைன்னா நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை சட்டப்படி எடுக்கப்படும்ன்றதை திருப்பி இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுட்டு, இந்த மொத்த டீம் பிரம்மாண்டமாக ஜெயிச்சு நீங்கள் வெற்றி விழா கொண்டாடணும். அந்த மேடையில் உங்களை சந்திக்கணும்னு நான் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. இந்த மேடை வந்து ஒரு கனவு, ஒரு 15 வருஷத்துக்கான கனவு. ரொம்ப கஷ்டப்பட்டு
இந்த மேடைக்கு வந்திருக்கேன்னு சொல்ல முடியாது. நிறைய பேரை கஷ்டப்படுத்திட்டு இந்த மேடைக்கு வந்திருக்கேன். ஏன்னா இந்த கனவு வந்து ஒரு சுயநலமான கனவு. நான் சாதிச்சிடணும், நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் வந்தேன். ஆனால் அதுக்கு நிறைய பேரை கஷ்டப்படுத்தியிருக்கேன். குடும்பம், என்னோடய டைரக்ஷன் டீம், நிறைய பேர் எனக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய ஃபஸ்ட் சாரியும் ப்ளஸ் என்னோடய நன்றியும். சூப்பர் டூப்பர் இந்த படம் வந்து நான் ஃபஸ்ட் படமாக பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கதையாக எழுதுனது வேறு ஒரு படம். பட் சூப்பர் டூப்பர் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அது ஒரு கமர்ஷியல் படமாக நான் பண்ணணுங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஸோ அந்த கமர்ஷியல் படத்தில் எந்த அளவுக்கு என்னால் என்னோடய இன்புட்ஸை கொடுத்து அதுக்கு ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ண முடியுமோ அதை நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். First of all, before getting into other things, I would like to welcome all our chief guests, Ravindran sir, Shiva sir, Satish sir. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதான் என் ஃபர்ஸ்ட் மேடை. ஏதாவது கொஞ்சம் தப்பாக பேசினா மன்னிச்சுக்குங்க. ப்ரெஸ் பீப்புள், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நான் மீட் பண்ணுறேன். உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். என் படத்தோட சினிமாட்டோகிராஃபர்ஸ் சுந்தர் ராமகிருஷ்ணன் அண்ட் தளபதி ரத்னம். எடிட்டர் வேல்முருகன், முகன்வேல். மியூசிக் டைரக்டர் திவாகரா தியாகராஜன். ஆர்ட் டைரக்டர் சூர்யா. கோரியோகிராஃபி பை ஸ்ரீகிருஷ், ஸ்டான்ஸ் பை ஸ்டானர் சாம். இன்றைக்கி அவங்களால வர முடியல. அண்ட் என்னோட லவபிள் கேஸ்ட் ஹீரோ துருவா சார். ஓகே, ஷாரா ப்ரோ, அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவங்க இல்லாமல் இன்னொரு முக்கியமான செட் ஆஃப் பீப்புள் அப்படின்னா என்னுடைய டைரக்ஷன் டீம். My co-director Praveen, associate directors Nallan, Suresh, என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்துக்காக நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க. அவங்க இல்லைன்னா இந்த படம் என்னால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் இந்த படத்தில் வந்து நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு புள்ளியிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த படம் எப்படிப்பட்ட படமாக வருங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன் இருந்துச்சுன்னா, சரி எல்லாருமே காமெடி படம் பண்ணுறாங்க, நம்மளும் ஒரு காமெடி படம் பண்ண போகிறோம், இது அப்படி தான் போகுதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணி அதை ஃபைனலாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது we were very happy that it is not just another commercial film. இன்னொரு கமர்ஷியல் ஃபில்மாக இல்லாமல் அந்த கமர்ஷியல் ஃபில்மில் ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அதை அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் ட்ரெய்லர் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு ட்ரெய்லரில் நாங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணுறோமோ அதை முடிஞ்ச அளவுக்கு படத்துலேயும் நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோம். அண்டு படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து they have given their appreciation and I hope I will receive the same from you all. And everyone, thanks for coming here. யாராவது பேர் விட்டுட்டேன்னா மன்னிச்சிடுங்க. அண்ட் இந்த படம் ஆகஸ்ட்டில் வரும்போது இது ஒரு நியூ டீமோட எஃபர்ட், ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக நம்ம வந்து நம்மளை யாராவது கண்டிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நமக்கு பிடிக்காது, எதிரியாக தான் பார்ப்போம். அப்பாவை அம்மாவை சமயத்தில் கண்டினியூஸாக இல்லைனாலும் அந்த இன்ஸ்டன்ஸில் நம்ம எதிரியாக தான் பார்ப்போம். ஆனால் பத்திரிக்கைக்காரங்களை மட்டும்தான் ஆல்வேஸ் வி சே as பத்திரிக்கை நண்பர்கள்னு சொல்லுவோம். அவங்க என்ன தான் கண்டித்தாலும் வந்து அவங்க நமக்கு நண்பர்கள் தான். அதனால் பத்திரிக்கை நண்பர்களாக நீங்கள் இந்த படத்துக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுத்து இந்த படத்தை எல்லார் கையிலையும் கொண்டு போய் ரீச் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ வெல்கம் யூ ஆல் ஒன்ஸ் அகைன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். முதல்ல நான் பேசுகிறேன். ஓகே, கேமராமேனுக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா, அங்கே ஸ்பாட்டில் இருக்கும்போது ஆர்டிஸ்ட்டை ஃப்ரேம் பண்ணி லைட்டிங் பண்ணி ஒரு டேக் 2 டேக் போச்சுன்னா கொஞ்சம் இதுவாக ஆவாங்க. அதுமாரி தான் எனக்கு கேமராமேன் எப்போ ஒரு கேமராமேன் நிற்கும் போது தான் தெரியுது அதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு.
ஸோ கொஞ்சம் ஒரு அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷத்தில் பேசி முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏகே நான் பேச வேண்டிய விஷயங்களை பேசிட்டாரு. ஸோ இந்த மேடையை வந்து ஒரு நன்றிக்கான மேடையாகவும் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இந்த சினிமா பயணத்தில் வந்து நான் சந்தித்த மனிதர்கள் தான் வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான மனிதர்களாக நான் பார்க்குறேன். நிறைய மனிதர்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து சூப்பர் டூப்பர் திரைப்படம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படம் இந்த அளவுக்கு உருவாக முக்கிய காரணம் வந்து டைரக்ஷன் டீம் தான். உண்மையாக சொல்லப்போனால் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குன்றது வந்து அது வந்து எந்த ஒரு வகையிலுமே வந்து அது சொல்லிட முடியாது. நான் என்னுடைய ஒரு 9 வருட சினிமா அனுபவத்தில் இந்த ஒரு டைரக்ஷன் டீம் வந்து நான் பார்த்ததே கிடையாது. எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த திரைப்படம்ன்றது வந்து ஒரு அசாத்தியமான உழைப்பு. அது வந்து உண்மையாக சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது. உண்மையாகவே அது இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் வந்து நடித்த நடிகர்கள் துருவா சார், இந்திரா மேம், அப்புறம் சாரா சார், அதை தவிர்த்து நிறைய முகம், அதாவது இந்த படத்துக்கு அறிமுகமான மெயினாக சொல்லி ஆகணும், நிறைய பேர் அறிமுகப்படுத்தியிருக்காரு இயக்குனர். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நேரத்தில் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி சினிமா வாய்ப்புக்காக நிறைய பேர் வந்து தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட ஓடிக்கொண்டு இருக்கும்போது அவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான களம் அமைத்து கொடுப்பது வந்து இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண சூழ்நிலை இல்லை. எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் ஃபார்மேட்டில் பார்ப்பாங்க, தெரிஞ்ச முகங்களாக போடுங்க, பிஸ்னஸ்க்கு உதவியாகும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஒரு டேர்மில் வந்து இயக்குனர் தான் இதோட இயக்குனருக்கும் துருவா சார் தான் இதுக்கு முக்கிய பங்கு. ஏன்னா அவங்க 2 பேர் இல்லாமல் இவ்வளோ நடிகர்கள், திறமையானவர்கள் வந்து அதற்கான கதாபாத்திரங்கள் கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான விஷயம். அதுக்கப்புறம் என்னுடைய சினிமோகிராஃபி டீம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் இயக்குனர்கள் மாரி அவங்களும் இதற்கான உழைப்புகள், முருகன், ஹரிஷ், அப்புறம் இன்னும் வேறு யார், ஷாட்ஸ், சூர்யா, இவங்க எல்லாருமே ரொம்ப அதிகமான உழைப்புகளை வந்து போட்டு ஓகே ஒரு திரைப்படம் நீங்கள் கேட்கலாம், ஒரு திரைப்படமாகவே உழைப்பு இருக்கணும், உங்களுக்கு புகழும் வருது, பணமும் வருது. ஸோ அதையா வந்து இந்த இடத்துல குறிப்பிடணும் அப்படின்னா, இங்கே பொதுவாகவே ஒரு விஷயம் இருக்குது. அங்கீகாரம் அப்படின்னா அவார்டு வாங்கினா தான் நிறைய விஷயங்கள் பேசணும், அப்போ தான் வந்து ஃபேமிலி பற்றி பேசணும், அதுக்காக யார் யார் ஒர்க் பண்ணாங்க பேசணுன்ற ஒரு முறையே வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத இருக்குது. அப்படின்னா ஸ்கூலில் ரேங்க் கொடுக்குற மாதிரி தான். ஓகே இவன் ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா ஓகே இவங்களுக்கு மட்டும் ரேங்க் கிட்ட அவங்கள மட்டும் கூப்பிட்டு ஒரு நிற்கிற முறை வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ நான் இந்த மேடையை வந்து ஒரு அங்கீகாரமாக நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ பேர் இன்னைக்கு கனவுகளோடு இருப்பீங்க. அந்த கனவுகள் வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்க, இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்குமே சினிமா மீதான ஒரு கனவும் ஆர்வம் இருக்கும். குடும்ப சூழ்நிலை காரணமாக, பொருளாதார சூழ்நிலை காரணமாக இன்னைக்கு வந்து முடியாமல் அவங்களுக்கான துறையை வந்து இன்னைக்கு கொஞ்சம் கடினப்பட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நான் இந்த நிலைமைக்கு முக்கியமான காரணம் இங்கே வந்து நிற்கிறேன். சினிமாவில் இருந்தும் பணமும் சரி, பொருளாதாரம், இதில் வந்து நிறைய உறவுகளை இழக்கிறோம். நிறைய பேரை வந்து அந்தந்த சூழ்நிலை நம்ம சினிமா அதை டேரக்டர் சொன்ன மாதிரி தான், இங்கே ஒரு செல்ஃபிஷ்னஸ் தான். ஓகே நம்ம ஏதாவது சாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு இருக்கும்போது வந்து எனக்கு உறுதியாக இருந்தது என்னுடைய அம்மா, அப்புறம் மனைவி, இவங்க எல்லாருமே எல்லாருக்கும் இருப்பாங்க. இன்றைக்கி வரையுமே வந்து நான் அந்தளவுக்கு பொருளாதாரம் ஈட்டினாலும் இன்றைக்கி வரையும் அவங்க ஒரு டெய்லராக இருந்து என்னை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் சொல்லி ஆகணும். இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு மேடையில் போனாலும் அது கிடைக்குமான்னு தெரியாது. அதெல்லாம் சொல்கிறேன், அவார்டு வாங்கி தான் பேசணும் அவசியம் இல்லை. வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெருமிதமாக நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப முக்கியமாக பத்திரிகையாளருக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து, நீங்கள் இந்த இடத்த ஒரு ஆவணப்படுத்துகிறீங்க. வரலாற்றில் எப்படி வந்து ஒரு ஓவியர், ஒரு கிரியேட்டர் வந்து அந்த இடத்த சம்பவத்தை வந்து நான் வரைஞ்சி ஒரு ஓவியமாக போர்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ, ஒரு ரைட்டர் வந்து அதோட புக்கமாக வரலாற்றை மாற்றுற மாதிரி இந்த சூப்பர் டூப்பர் நிகழ்வை வந்து நீங்கள் ஆவணப்படுத்துகிறவங்க வந்து பத்திரிகையாளர்கள் தான். ஸோ உங்களுக்கு என்னுடைய நன்றியும் அன்பும் எப்போதும் இருக்கும். கடைசியாக இந்த திரைப்படம் நிச்சயமாக உங்களை எல்லா வகையிலும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணும். இந்த 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 காலகட்டத்தில் வந்து நான் உண்மையாக சொல்லணும்னா, சுந்தரம் இன்னொரு விஷன் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்துக்கு. ஸோ நாங்கள் 2 பேருமே இந்த படத்துலேருந்து எந்த ஒரு ஃபார்மேட்டும் வந்து என்ன சொல்கிறது, டேரக்டரோட விஷனை கொண்டு வந்துட்டோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய பேச்சை கேட்டதுக்கு. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக இந்த டீமில் வந்து நான் யாருக்காவது ஒரு ஸ்பாட்டில் ஏதாவது நான் மனசு கஷ்டப்படுற மாதிரி என் மூலமாக எதாவது நடந்திருந்தா அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இது மன்னிப்பு கேட்டாகணும்ல, ஒருத்தவங்க பெருமைப்படுத்தும் போது வந்து நான் ஏதாவது தவறு பண்ணி தான் மன்னிப்பு கேட்கக்கூடிய கடமை உனக்கு இருக்குது. கடைசியாக இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய நண்பன் ஸ்ரீனி தான். ஸோ அவன் வந்து இன்றைக்கி ஏகே வந்து எனக்கு அறிமுகப்படுத்தலை அப்படின்னா நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். ஸோ எல்லா புகழும் இறைவனுக்கேன்ற மாரி எல்லா புகழும் ஸ்ரீனிக்கு, அப்புறம் மற்ற நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுந்தர்ராம். ஆக்சுவலாக நான் இது ஒரு தேங்க் கிவிங் ஸ்டேஜாக தான் பார்க்குறேன். வேறு எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. முன்னாடியே தளபதி என்ன எல்லாமே சொல்லிட்டாரு. நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் முக்கியமாக என்னோடய டீம் மெம்பர்ஸ் யோகேஷ், ஸ்ரீதர் அண்ணன்,
ராம், கௌதம் இவங்களுக்கெல்லாம் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க இல்லைன்னா எனக்கு ஒர்க்கு வந்து அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருக்குமான்னு தெரில. ஆக்சுவலாக அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ப்ளஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆள் துருவா சார், அப்புறம் அருண் கார்த்திக் அண்ணன். என்னோட சின்ன ஒரு ஒர்க் பார்த்துட்டு தே ஜஸ்ட் கால் மீ ஃபார் திஸ் ஃபிலிம். அதில் ஐ ஆம் வெரி தேங்க்ஃபுல். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு இதில் சடனாக ஒரு இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல். அவங்க என் மேலே வச்சுருந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல். ப்ளஸ் நான் நிறைய இரிட்டேட் பண்ணியிருப்பேன் செட்டில். ரொம்ப ஒரு அடமெண்ட்டான ஒரு இதாக இருந்திருப்பேன், கேமராமேனாக இருந்திருப்பேன் சில நேரங்களில். பட் அதையும் பொறுத்துட்டு என் கூட ஒர்க் பண்ணதுக்கு ஆக்சுவலாக வந்து அதுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்னோடய கேரக்டர் நேச்சரை தாண்டி எனக்கு கூட ஹெல்ப் பண்ணி ஒர்க் பண்ணதுக்கு தான் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ப்ளஸ் ஐ ஆல்சோ வாண்டட் டு தேங்க் தளபதி அண்ணா. அவர் பயங்கரமாக ஒர்க் பண்ணார், எனக்கு அவரோட ஒரு மியூச்சுவல் சப்போர்ட் மாதிரியே. ப்ளஸ் ஐ ஆல்சோ வாண்ட் டு தேங்க் மை ஃபேமிலி. ஆனால் எனக்கு இந்த படத்தில் நிறைய லெசன்ஸும் இருக்குது கூடவே. ஐ ரியலி லவ் த வே ஹவு திஸ் ஃபிலிம் ஹேஸ் பீன் மேட். இந்த இடத்துல இந்த ஹார்ட் ஒர்க் பின்னாடி இருக்கிற அந்த டீமோட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் பின்னாடி இருக்கிற ஒரு ஹார்ட் ஒர்க் ஆகட்டும், அந்த ஃபிலிமை ஒரு 1 year ஆஃப் ஹோல் ப்ராக்ரஷன் கொண்டு வந்த இது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு ஒரு கிரேட் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் த டீம் வருது. காஸ்ட் டெடிகேஷன், பட் த டேரக்டர் டெடிகேஷன், ஹோல் டீம் டெடிகேஷன் பார்க்கும்போது ஐ எம் ரியலி டூ ப்ரவுட் அபவுட் த டீம். அதுதான் சொல்கிறேன். அண்ட் டெஃபினெட்லி திஸ் வில் பி அ சக்ஸஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஸ்டேஜ். தேங்க்ஸ் அ லாட். எல்லோருக்கும் வணக்கம். நான் திவாகரா தியாகராஜன், இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர். ஸோ நான் இங்கே வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் இது ஒரு 5 years ட்ராவல். ஆஃப்டர் இன்ஜினியரிங் வந்து ஒரு ஐடி கம்பெனிக்கு போகிறதா இருக்கும்போது கரெக்டாக ஆக்சிடென்டெல்லாம் அருண் சாரை மீட் பண்ணேன், ஏகே சாரை மீட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சுச்சுவேஷன் சொன்னார், இதுக்கு மியூசிக் பண்ணன்ட்டு. அங்கே வந்து வீட்டுக்கு போகிற ஒரு ட்ராவல் டைமில் அண்ட் சதீஷ் என் கூட இருந்தார். வீட்டுக்கு போனோன்னு ஒரு டியூன் சொன்னேன். தென் வி ஸ்டார்டட் ட்ராவலிங் டுகெதர். ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணோம். அண்ட் எவ்வளோ ஸ்ட்ரகிள் சார் பார்த்துருக்காருன்னு நான் கூட இருந்து பார்த்துருக்கேன், எவ்வளோ ஸ்ட்ரகிள் சார் பார்த்துருக்காருன்ட்டு. அண்டு ஒரு 2 years முன்னாடி சார்கிட்ட வந்து, சார் நான் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன் சார், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். சார் சொன்னார், திவா ஒரு 1.5 years வெயிட் பண்ணுங்கள், ஒரு படம் நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ கம்போசிங் எப்பவுமே ஒரு ஃபன்னாக இருக்கும். வி ட்ராவல் டுகெதர். காரில் இல்லாட்டி பைக்கில் போய்ட்டு தான் கம்போசிங் நடக்கும். லிரிக்ஸ்லாம் வந்து டியூன் சொன்னோடனே லிரிக் அங்கேருந்து வரும், அதுக்கு டியூன் போட வேண்டியதாக இருக்கும். அண்டு ஒர்க் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங். ஏன்னா இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகிடுவார், நாளைக்கு காலையில் ஃபோன் பண்ணி, இல்லை திவா வேறு டியூன் கொடுங்க. ஸோ ஒவ்வொரு சாங்கும் ஒரு 5-6 வெர்ஷன்ஸ் 5-6 டியூன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதில் செலக்ட் பண்ணிட்டு பாதி தூரம் போகும்போது இல்லை எனக்கு வேறு ஒரு வெர்ஷன் கொடுங்கன்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி. அண்ட் தென் ஐ ஹேட் தேங்க் மை டீம். என்னோட ப்ரோக்ராமர்ஸ் வினோத் ரவிஸ் வந்து மெக்கென்சி கேலப் கிட்டாரிஸ்ட், சதீஷ் ஜி சவுண்ட் டிசைனர், விக்னேஷ் என்னோட அரேஞ்சர். ஸோ இவங்களோட எஃபர்ட்ஸ் அண்ட் என்னோடய எஃபர்ட் வந்து இந்த மூவிக்கு ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் த என்டையர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் வந்து ரொம்ப வண்டர்ஃபுல். தே லைக் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி. ஸோ ரொம்ப ஃபன்னாக இருந்தது இந்த மூவி ஒர்க் பண்ணுறது, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஐ ஷுட் தேங்க் எவ்ரி ஒன், த மீடியா பர்சன்ஸ் அண்ட் ஆல்சோ த கெஸ்ட்ஸ் ஃபார் கமிங் ஹியர். அண்ட் துருவா சார் அண்ட் ஹிந்துஜா மேம் ரொம்ப நாளாக வந்திருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா வந்திருக்கு. அண்ட் சார் அண்ட் மேமோட டெடிகேஷன் இந்த மூவியில் பார்க்கலாம். அண்ட் தே வெரி சிம்பிள். ஸோ தேங்க்யூ ஆல். அண்ட் ஐ ஹேட் தேங்க் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ. வணக்கம். சூப்பர் டூப்பர் இது என்னோட முதல் படம். ஸோ இதுக்கு நான் பண்ணுறதுக்கு காரணம் யார் அப்படின்னா, முக்கியமாக ஃபஸ்ட்டு தேங்க் பண்ண வேண்டியது யாருன்னா மிஸ்டர் டேரக்டர் ஏகே. ஸோ நாங்கள் 2 பேரும், ஏகே வந்து எப்படி எனக்கு அப்படின்னா ஒரு பைலட் ஃபிலிம் மூலியமாக தான் இன்ட்ரோ ஆனார். ஸோ அதுலேருந்து அவருக்கு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் சான்ஸ் கிடைக்கிறப்ப என்னையும் வந்து இந்த படத்தில் ட்ராவல் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை இந்த படத்தில் ட்ராவல் பண்ண வச்சார். இந்த இடத்துல நான் என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். அண்ட் என்னோடய குரு மிஸ்டர் எடிட்டர் புவன் ஸ்ரீனிவாசன். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஸோ இவங்க எல்லோரும் இல்லை அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டேஜ் கிடச்சிருக்காது. அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ப்ரெஸ் பீப்புள்ஸ் ஆகிய நீங்கள் தான் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்கணும். ஸோ நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஸோ என்னோடய ஷார்ட் ஃபிலிம், மொதல் ஷார்ட் ஃபிலிம் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறப்ப மிஸ்டர் ரவி சார், லிப்ரா ப்ரொடக்ஷன், அவங்க வந்து ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போது என்னோடய படம் ஸ்டேஜ் அப்பையும் வந்து சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நம்பினார் ஏகே, அவ்வளோதான். துருவா சாரும் ரொம்ப நம்பினார். எவ்வளோ திட்டம் இருப்புன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு வாட்டியும் பிரச்சனை தான் போய் முடியும். பயங்கரமாக உதறதும் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் நன்றி. வணக்கம், என் பேர் தான் சூர்யா. இதுதான் ஃபஸ்ட்டு மூவி. இந்த வாய்ப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு தான் வந்து போய் சேரும். நன்றி. எல்லா புகழும் ஸ்ரீனிக்கு. அவ்வளோதான். ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம்.
பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க நான் இந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தேன் அப்படின்னு. சத்தியமாக நான் இந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடிச்சிருக்கேன். அது அது இங்கே உட்காந்துருக்காருல ஒருத்தர் மொழுன்னு அவருக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலாக இவர் ஏதோ ஒரு மேஜிக் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு என்கிட்ட. நான் ரொம்ப நாளாக யோசிச்சு பார்த்துருக்கேன் இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கதை சொல்ல வந்தார். கதை சொல்லி முடித்தார். பண்ணலாமா ப்ரோ அப்படின்னாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் பண்ணலாமா என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்படி கிளிங்லிங்னு சிரித்தார். ஆகா சிரித்த முகமாக இருக்காரு, சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஒத்துக்கிட்டேன் தான். அன்னைக்கு போனது என் சிரிப்பு. ப்ரோ சும்மா ஜாலிக்கு பேசிகிட்டு இருக்கேன் ப்ரோ. ஏன் சிரிப்பு போச்சுன்னு சொன்னேன்னா இந்த 8 to 10 கால் ஷீட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லு எனக்காகவே யூஸ் பண்ணவர் இவர் தான். ஸோ காலையில் 8 மணிக்கு வந்தேன்னா 10 மணி வரைக்கும் உட்கார விட மாட்டார். அப்படியே போய்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் ஷூட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு, ப்ரோ உங்கள் போர்ஷன்லாம் ஓவர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, எடிட் பண்ணிவிட்டு காட்டுறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னாலே வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். வந்தார், வந்து இப்படியே உட்காந்துருந்தார். ப்ரோ ஒரு போலீஸ் ரோல் இருக்குது ப்ரோ அப்படின்னாரு. சரி நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. எந்த படத்தில்? இல்லை நம்ம படத்தில் தான். ப்ரோ நானே டபுள் ஆக்ஷன் ப்ரோ பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ சும்மா இருங்க ப்ரோ, விளையாடாதீங்க ப்ரோ, பண்ணுங்க ப்ரோ. இல்லை வேறு யாரும் நடிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. இல்லை ப்ரோ அவர் டேட்டு செட் ஆகலை, நம்ம ரெண்டாவது அவர் எனக்கு செட் ஆக மாட்டார் ப்ரோ, நீங்கள் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னோடனே இல்லை ப்ரோ நான் யோசிச்சு சொல்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்படியே பார்த்தாரு, மறுபடியும் அதே பார்வை கிளிங்லிங்னு இப்படியே பார்த்தாரு. சரி ப்ரோ பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு. என்ன பண்ணானே தெரியல. அதாவது எப்போ டப்பிங் கூப்பிட்டாலும் ஒரு மாதிரி கோமா வரும். என்னடா டப்பிங்காக கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, கரெக்ஷன் சொல்லிட்டு சரி ப்ரோ வரேன் ப்ரோ, அவ்வளோதான். ஏன்னா ஒரு மாதிரி முகத்தை ஒரு மாதிரி பாவமாக ஒரு மாதிரி இப்படியே வச்சுக்குவார், பார்த்தோன்னையும் பாவமாக இருக்கும். ஸோ ஆனால் படம் அவுட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ஒரு 1 hour 50 minutesனாலும் உட்காந்து நல்லா ஜாலியாக பார்த்துட்டு போகிற இந்த படத்தில் சீரியஸாக இந்த அழுகாட்சி காட்சியில் ஒவ்வொன்று அழுகிற சீரியல் மாதிரி அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஜாலியாக பார்த்துட்டு போகிற மாதிரி படம் வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பி. பெரிய லெவலில் ஹிட் ஆகணும். சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். என் பேர் ஆதித்யா ஷிஃப்டிங். நான் என் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி நான் நிற்கிறேன். குவைட் நர்வஸ். இந்த இங்கே நான் நிற்கிற ஒரே காரணம் வந்து நம்மளோட படத்தோட எடிட்டர் வேல் அவர் தான் வந்து ஒரு கேரக்டர் இருக்குது வந்து கதை கேளுங்க, சரி ஓகே போய் கேட்கலாமேன்னு நான் போனேன். எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கரமான நிறைய ட்விஸ்ட், நிறைய ஃப்ளேவர் பயங்கரமாக இருந்தது. ஸோ பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக பண்ணுறேன் சார்னு சொன்னேன். அதே மாதிரி ஏகே சார் வாஸ் வெரி ஸ்வீட் அஸ் அ டேரக்டர். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தார். ப்ரொடியூசர் துருவா, இந்துஜா, நம்ம மர்க்யூரி ப்ரோமோ சாங்லேயே மீட் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஒர்க் டுகெதர். ஷாராவோட 1 line காமெடிலாம் பயங்கரமாக வந்திருக்கு. டப்பிங் அப்போவே பயங்கரமாக சிரிச்சோம் எல்லாருமே. ஸோ இந்த சூப்பர் டூப்பர் படம் சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு உங்களோட வெல் விஷஸ், சப்போர்ட், ப்ரேயர்ஸ் எல்லாமே நம்மளோட யங் எனர்ஜெட்டிக் டீமுக்காக தேவை. ஸோ கைண்ட்லி சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர் டூப்பர் ஒரு சிம்பிள் என்டர்டைனிங் அண்ட் ஃபன் ரைட் இந்த ஃபில்ம். ஃபஸ்ட்டு ஏகே அவர் வந்து சொல்லும் போது நான் பயந்தேன். இப்போது கிராஃப் இது எடுத்தேன்னா எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கீப்ஸ் எப்போவுமே வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, இந்துஜா ப்ளீஸ்ன்னு. சாரா சொன்ன மாதிரி தான் ரொம்ப பாவமாக க்யூட்டாக சிரிச்சுட்டு அப்புறமேட்டு ஒன் டே வந்து அண்ணா கிட்ட சொன்னேன், கௌதம் ரொம்ப நல்லவராக இருக்கார், கௌதம் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறாரு, நான் கண்டிப்பாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ செட் ஓகே. அண்ட் அங்கே போகும்போது ஒரு படம் மாதிரியே இல்லை, என்னோடய காலேஜ் டேஸ் மாதிரி இருந்துச்சு. காலேஜ் டேஸில் நான் போய் ஷார்ட் ஃபிலிம் பண்ண மாதிரி ஒரு அதே திரும்பியும் பேக் டு காலேஜ் டேஸ். இப்போ ஜாலியாக எந்த ஒரு ஈகோ எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்வீட் டிரெக்டர், ரொம்ப காமாக இருப்பார், வெரி சென்சிபிள். அண்ட் துருவா இஸ் ஆல்சோ லைக் வெரி பேஷனேட். சினிமாவுக்கு ரொம்ப 6 years கழித்து வெயிட் பண்ணி இவ்வளோ வருஷம் கழித்து எஸ் கம். அந்த பேஷன் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அண்ட் சாரா வந்து படத்தில் மட்டும் இல்லை, ரியலாக நார்மலாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எப்போவுமே ஹீ கீப்ஸ் என்டர்டைனிங். இந்த காமெடிஸாக இருக்கட்டும் எப்போவுமே எங்களை வந்து ஹாப்பியாகவே வச்சுருப்பார். அண்ட் ஆதி, வெரி ஹாப்பி தட் அகெயின் நீ இந்த மூவியில் வந்து ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் வி காட் அ வண்டர்ஃபுல் மியூசிக் ஃப்ரம் திவாகரா. ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அண்ட் வெரி குட். அண்ட் கேமராமேன் சுந்தர் அண்ட் தளபதி, அவங்க வந்து they are like வெரி குட். நான் ஃபர்ஸ்ட் சுந்தர் கூட தான் ஒர்க் பண்ணிருந்தேன். சொன்ன மாதிரியே நிறைய கலவரம்லாம் நடக்கும் எப்போவுமே ஸ்பாட்டில்.
எப்பவுமே ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். அது என்னென்னா ஃபைனலி இந்த ப்ராடக்ட் நல்லா வரணும் அப்படின்றதுக்கான ஒரு ஃபைட் தான் அது. ஸோ எல்லாமே ஹெல்த்தியாக தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. ஆஃப்டர் 1 year அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா இந்த ட்ரெய்லர் லான்ச் ஆகிருக்கு. வெரி ஹாப்பி பீங் அ ஷார்ட் ஃபிலிம் மேக்கர். ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து ஆஃப்கோர்ஸ் அவங்களோட விஷன்லாம் வந்து பெருசாக இருக்கும், எல்லாமே ஃபைன். ஆனால் ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸோட அட்வான்டேஜ் என்னென்னா இருக்கிறத வச்சு அவங்களால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் நான் பார்த்தேன் ஏகே கிட்ட. ஸோ வெரி ஹாப்பி இந்த மூவியில் நான் பண்ணதுக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. நானும் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணேன் அண்ட் வெரி ஹாப்பி. அண்ட் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை இந்த மூவி நல்லா வரணுன்றதுக்கு. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். அந்த ஸ்ரீனி யாருன்னு ஒரு வாட்டி எந்திரிச்சு கை காட்டுங்க. எந்திரிங்க. அவள் தான் ஸ்ரீனி. வணக்கம் ஆல் ப்ரெஸ் பீப்புள், இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ், வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸ், நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட், வெல்கம் சார். இந்த ட்ரெய்லர் முன்னாடி ஒரு ஸ்லைட் பார்த்துருப்பீங்க, கன்சர்வ் வாட்டர், கன்சர்வ் லைஃப். இந்த நேரத்தில் நமக்கு இந்த மெசேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தயவுசெய்து எல்லோரும் ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் வாட்டர். ஸோ இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஐ மெட் ஏகே போன மார்ச். யா. ஸோ இப்போ தான் எனக்கு தெரியுது இதில் வந்து ஏன் ஹீரோயினோட பேர் வந்து ஷெரின்னு வச்சுருக்காருன்னு. ஆஃப்டர் வாட்சிங் பிக் பாஸ் இப்போ தான் தெரியுது துள்ளுவது இளமை வந்து இவரை வந்து எவ்வளோ பாதிச்சிருக்கோன்னு. ஸோ இந்த படத்துக்கான டெஃபினெட்லி AK is like the big boss. அவர் தான் வந்து he's everything for this film. He is behind every single technical aspect of this film. ஸோ இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ நல்ல you saw the trailer, இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இதுக்கு முழு காரணம் எல்லா டெக்னீஷியன்ஸோட ஒர்க் இருக்குது. ஆனால் அவருக்கு எல்லாருக்கும் முன்னாடி இட்ஸ் ஆல் AK, இட்ஸ் ஆல் ஒன் மேன் ஷோ. தேங்க்யூ AK. இந்த படத்தில் எனக்கு ஆஃப்டர் AK எனக்கு ரொம்ப பிடிச்ச டெக்னீஷியன் அண்ட் ரொம்ப பிடிச்ச நபர் வந்து திவாகரா தியாகராஜன். இந்த படத்தில் வந்து 5 songs, all 5 songs are like terrific. ஒரு ஹீரோ வந்து ஒரு இடத்துல நிற்க வைக்கிறதுக்கு ஸ்கிரிப்ட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி த மியூசிக் டைரக்டர் ஹஸ் a very huge role to play. ஸோ இந்த படத்தில் எல்லா சாங்ஸும் நல்லா இருக்கு அண்ட் த BGM will definitely be great. ஸோ தேங்க்யூ திவாகர். மற்றபடி இந்த படத்தில் எல்லோரும் சொன்ன மாதிரி ஆல் த அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு, இன்க்ளூடிங் ப்ரொடக்ஷன், மேக்கப், காஸ்டியூமிங், எல்லாமே. ஸோ a big thank you to all the assistant directors. I think around 10 or 12 people. Thank you so much. அப்புறம் coming to the actors, Induja, she was the first and the last heroine இந்த படத்துக்கு. ஏன்னா இந்த ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து AK and I decided that இந்த படத்துக்கு வந்து I wanted a heroine who was at least physically at least close to my stature. And also இந்த படம் வந்து is a mix. அந்த யூஸ்வலாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 90s பார்த்தீங்கன்னா லைக் சிம்ரன் அவங்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க, கிளாமும் இருக்கும் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இந்த படத்தில் அந்த ஹீரோயின் வந்து ரெண்டுமே பண்ண வேண்டியது வந்தது. ஸோ அண்ட் ஆல்சோ வி வாண்டட் சம்படி ஹூ இஸ் இன் அப்கமிங் ஹீரோயின் அண்ட் இந்துஜா வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அவங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இட் டுக் ஆல்மோஸ்ட் 30 days and she was also the last option. அதனால தான் she is worked in this film. இந்த படம் பண்ணும்போதே she was very busy. இப்போ she is ரொம்ப பிஸி. அது ஷூட்டிங்க்கு அப்புறம் இன்னைக்கு தான் பார்க்குறேன் நான் அவங்கள. I hope after you become that big hero and I get to act with you again. And ஷாரா வந்து முதல்ல AK சொன்ன மாதிரி அவர் ஏமாற்றி வெறும் 20 daysன்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்னொரு 20 days வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ண வச்சுட்டாரு. அந்த எக்ஸ்ட்ராவாக பண்ணதுக்கு எக்ஸ்ட்ரா காசும் அவர் கேட்கல, ஆனால் எக்ஸ்ட்ரா ரோல் பண்ணிட்டார் அவர். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு வந்து வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆதித்யா இதில் வந்து ஆன்டாகனிஸ்ட். அவர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து BGM முன்னாடியே ஐ டோல்ட் ஹிம் தட் நல்லா பண்ணியிருந்தார். வெரி இன்டென்ஸ் பவர்ஃபுல் கேரக்டர், நல்லா பண்ணியிருந்தீங்க ப்ரோ. அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்து ஐம் ஷுர் இன்னும் வரப்போகிற காலத்தில் தேல் பி லீட் ஆக்டர்ஸ்,
அண்ட் வில்லன்ஸ் யூனோ கேரக்டர் ரோல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா எவ்ரிபடி வந்து இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு தே ஆல் கோஆப்ரேட்டட். டெக்னீஷியன்ஸ் எவ்ரிபடி, சாரி நான் யாராச்சும் மறந்துட்டேன்னா எல்லோரும் நல்லா பண்ணீங்க. அண்ட் எல்லாம் சொல்லுவாங்க யூஸ்வலி கான்டென்ட் இஸ் கிங். டெஃபினெட்லி கான்டென்ட் இஸ் கிங். பட் எது வந்து இஸ் அண்டர் ஸ்டேட்டட்னா டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் காட். ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் இல்லைன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், பட் யாருக்குமே ரீச் ஆகாது. அண்ட் அதனால வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட் இவங்களெல்லாம் கூப்பிட்டு இவங்களோட ஆசீர்வாதத்துக்காக தான் இவங்களை கூப்பிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். அண்ட் மீடியா இப்போ வந்து சின்ன படம் பண்ணுறோம், பெரிய படம் பண்ணுறதெல்லாம் இல்லை. படம் ஹிட்டா ஃப்ளாப்பா அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக உங்களோட சேவை எங்களுக்கு ரொம்ப தேவை. தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும், நடையில் அமர்ந்திருக்கும் அம்மா கிருஷ்ணன் சார், சிவா சார், ஜெஸ்கே சார் மற்றும் அனைத்து திரை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி நேற்று த்ருவ் வந்தார், த்ருவ் டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர், இவங்க 3 பேரும் வந்திருந்தாங்க ஆஃபீஸ்க்கு. இந்த மாதிரி சூப்பர் டூப்பர்ன்ற ஒரு படம், அந்த படத்தோடைய ட்ரெயிலர் லான்ச்சா நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. டு பி ஹானஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு படமாக தான் என்னோடய பயணமும் ஸ்டார்ட் ஆச்சு ஆஸ் அ ப்ரொடியூசராக. அதுக்கு இந்த மாதிரி இவங்க என்னை கூப்பிடும் போது இந்த இந்த மேடைக்கு இப்போ இங்கே வந்தோடனே என்னுடைய படத்துக்கு இதே மாதிரி வந்து அதை ஆரம்பித்து வச்சவர் தான் அம்மா கிருஷ்ணன் சார், சிவா சார். அவர் வந்து தான் எனக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சார். ஸோ வெரி ஹாப்பி டு see him ஓவர் ஹியர். அதுக்கப்புறம் அந்த பயணத்தில் வர நிறைய விஷயங்கள் உறுதுணையாக நிறைய விதத்தில் டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார் ஜேஎஸ்கே சார். அவரையும் இங்கே பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஸோ ஹாப்பி தட் ஐ மெட் போத் த பீப்புள் ஹியர். ஸோ அதுவே இந்த படத்துக்கு கிடைச்ச மச் மோர் எக்ஸ்ட்ரா பிளெஸிங் அவங்க 2 பேரையும் இங்கே பார்த்ததுக்கு. அண்ட் அட் த லான்ச் ஆஃப் இட் அண்ட் த டீம் எப்போவுமே வந்து ஒரு நான் என்னுடைய ப்ரொடக்ஷனில் ரொம்ப எப்போவுமே ஒர்க்கிங் வித் வெரி நியூ டைரக்டர்ஸ், புது டைரக்டர், புது டீம், இவங்க கூட தான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய ஓன் பேஷனில் ஃபிலிம் மேக்கிங்கில். ஆஸ் ஜேஎஸ்கே சார் ரைட்லி செட், அவர் இப்போ ஒன்று சொன்னார், இந்த மாதிரி படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதோட வியாபார வணிக ரீதியான விஷயங்கள், இது எனக்கு புரியறதுக்கு 7 வருஷம் ஆச்சு. இட் டுக் வெரி லாங் டைம் ஃபார் மீ டு யூனோ மோனோபோலி ஆஃப் பிஸ்னஸ் என்னன்றது புரிஞ்சுக்கிட்டு. பட் எண்ட் ஆஃப் த டே நேற்று ஒரு படம் ரிலீஸ் பண்ணேன், கூர்கான்னு, விச் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ப்ரொடக்ஷன் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதான் என்னோடய ஃபஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மூவி. நான் இந்த படம் வாங்கும்போது நிறைய பேருக்கு இந்த பொதுவாக ஒரு படம் வாங்கினப்ப சொல்கிற ஒரு விஷயம் தான், யோகி பாபு நான் கொஞ்சம் பெரிய ரேட் கொடுத்து வாங்கிட்டேன், எல்லாரும் ஒரு மாதிரியான இன்டர்னல் ஃபியர் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் கண்டென்ட்டுக்கான படம், தோ புல்லிங் க்ரௌட் வந்து யோகி பாபு சார் தான் இருந்தாலும் நான் அதை வந்து அந்த படம் பார்த்துட்டு தான் வாங்கினேன். ஸோ கண்டென்ட், அதுவும் ஒரு ஃப்ரெஷ் டீம், யங் டீம். சாம் 100 ஏற்கனவே பண்ணியிருந்தாலும் அந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது, ஜேஎஸ்கே சார் சொன்ன மாதிரி வணிக ரீதியாக. பட் நேற்று அந்த படம் வந்து உங்களை மாதிரி ஒரு யங் டீம் பண்ணதில் கண்டென்ட் வைல அந்த படம் இட் வென்ட் ரியலி வெல். அது நேற்று ப்ரெஸ் பீப்புள் அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் இட் வாஸ் வெரி ஸோ தேங்க்ஃபுல். ஸோ அதில் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இன்றைக்கி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கண்டென்ட் இட் ரியலி மேட்டர்ஸ். அண்ட் இந்த படத்தில் கண்டென்ட், குவாலிட்டி ஆஃப் த மியூசிக் ரொம்ப 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 அருமையாக இருக்குது. விஷுவல் சினிமாட்டோகிராஃபர்ஸ் 2 பேரும், எனக்கு பயிற்சியம் இல்லை பேர், பட் 2 பேருமே வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு குவாலிட்டியான தரமான படத்துக்கான எல்லா குவாலிட்டியும் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் எடிட்டர், அவரே எடிட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஹீ இஸ் சச் அ நைஸ் பர்சன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லிட்டில் ஷோஸ்ன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவார்ட் பண்ணியிருந்தேன். அதில் ஐ met him and his works are really nice. ஸோ இந்த நேச்சுரலி என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு டீம் வந்து அவங்களுக்கு லிட்ரலி தே ரெக்வயர்ட் ஒன் சான்ஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அதை ப்ராப்பராக அவங்க கரெக்டான பிளாட்ஃபார்மில், கரெக்டான டைமில், கரெக்டான சுச்சுவேஷனில் அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கண்டென்ட் கரெக்டாக மக்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சுன்னா போதும்.
தென் இவங்க பட்ட பாடுக்கான கஷ்டமும் எல்லாம் வந்து இட் வில் கிரியேட் அ ஸ்பேஸ். ஸோ அது வந்து இந்த படத்துக்கு முழுமையாக இருக்கும் நான் நம்புகிறேன். படம் முடிச்சோன்னே காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு வந்த நான் படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த படம் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு இதுக்கு எனக்கு தகுதி இருந்ததுன்னா நிச்சயம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முயற்சி பண்ணுறேன். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நான் வந்து ஆக்சுவலாக இதை கேட்கும் போது ஐ ஹர்ட் சாரா, இந்துஜா, இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரெஷ் கேஸ்டிங்ஸு, ஃப்ரெஷ் டெக்னீஷியன்ஸு கேஸ்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்லும் போது இந்துஜா ஹீரோயினாக பண்ணுறாங்க, சாரா கேரக்டர் லீடாக பண்ணுறாங்கன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ப்ராமிசிங்காகவும் அண்ட் இதுதான் ஃப்யூச்சரில் இருக்கணும்னு ஆசைப்படுறது என்னென்னா, இந்த மாதிரி ப்ராமிசிங்கான டீம் கிடைக்கும் போது உங்களை மாதிரியான ஐ மீன் குவாலிட்டிலி பாப்புலர் பீப்புள் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இந்த படம் இன்னைக்கு இந்த கலருக்கு வந்திருக்கு. ஸோ ஐ தரோலி தேங்க் இந்துஜா ஃபார் ஹர் கிரேட் சாய்ஸ் ஆஃப் டூயிங் திஸ் மூவி. அண்ட் சாரா ஜேஎஸ்கே சார் சொன்ன மாதிரி தான் நானும் 2 படம் பார்த்தேன் அவரோடதில். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 2 படமும் வந்தால் சாராவுடைய ரீச் டெக்னிக்கலி இட்ஸ் கோயிங் டு த நெக்ஸ்ட் லெவல். அவர் வேறு லெவல் ஆர்டிஸ்டாக போய்கிட்டு இருக்கார். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் சூன் உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் எஸ்பெஷலி இந்த படம் ஆஸ் அ ஹோல் வெரி யங் டீம். அனுபவத்தில் சொல்கிறது என்னென்னா, எவ்வளவு தடவை ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவும் பேஷனுக்காகவும் முயற்சி பண்ணுறதுல தோற்றாலும் எழுந்திச்சு திருப்பி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் நினைக்கிற சக்ஸஸை விட நமக்கு கிடைக்கிற சக்ஸஸ் ரொம்ப உறுதியாக இருக்கும். அது என் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. ஸோ I strongly appreciate the entire young team and the quality of the movie which all will take. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக சீக்கிரமாக திரைக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்ஸ் a lot. Yeah.